வணக்கம், வெல்கம் டு அமீரகம் டாக்கீஸ். இன்னைக்கு டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவரோட இயக்கத்தில் கவின், பிரீத்தி அஸ்ரானி நடித்த கிஸ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஃபேண்டசி மூவி. ஃபேண்டசி மூவினா என்ன அப்படின்னா, உலகத்தில் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனையாக சொல்கிற கதை தான் ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் இந்த மாதிரியான படங்கள் சொல்லலாம். அப்போது இந்த படம் ஒரு சூப்பர் ஹீரோ படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்துல ஆமா. ஏன்னா இந்த ஹீரோக்கு கிடைக்கிற சூப்பர் பவர் வச்சுதான் இந்த மொத்த கதையுமே நகருது. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அதுலேயே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ கவின் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் கிடைக்குது அப்படின்னா, லவ்வர்ஸ் கிஸ் பண்றதை அவர் பார்த்துட்டாருன்னா அந்த லவ்வர்ஸோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இமிடியேட்டா அவருக்கு தெரிஞ்சிருது. அதாவது அவங்க சேருவாங்களா இல்லை பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிறது அவர் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வச்சுக்கிட்டு அவரோட பர்சனல் லைஃப்ல இருக்கிற லவ் லைஃபை எப்படி மேனேஜ் பண்ணாரு, அதுல இருந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி சால்வ் பண்ணி ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கவினோட கேரக்டரைசேஷன் காட்டுறப்போ கவினுக்கு பெண்கள்னாலே பிடிக்காது, லவ்னாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னமுமா இந்த மாதிரியான கேரக்டரைசேஷன்லாம் ஹீரோக்கு ஒரு ரொமான்டிக் படத்தில் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்த படங்களான மௌனம் பேசியதே, மின்னலே, அந்த பீரியட்ல வந்த கேரக்டரைசேஷனை இன்னைக்கு தேதிக்கு இன்னும் அப்படியே காமிக்கிறாங்கிறது கொஞ்சம் பழசாவும் கிளிஷேவாகவும் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், வேற ஏதாவது யோசிச்சு ட்ரெண்டியாக வச்சிருக்கலாம். இந்த கவினோட கேரக்டரைசேஷன் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல ஒரு பொண்ணு ப்ரொப்போஸ் பண்றப்போ அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்காம அவர் ரிஜெக்ட் பண்ணி இன்சல்ட் பண்ணிடுறாரு. இப்படி எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிற இந்த கேரக்டர் ஹீரோயினை பார்த்த உடனே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜஸ்டிஃபைபிளாவே இல்லை. அதனாலேயே அந்த லவ் எபிசோடு நமக்கு ரிலேட் ஆகாமையே போயிடுது. எனக்கு புரியுது, ஆக்சுவலா இவங்க இந்த ஹீரோவும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படத்துல இருக்கிற கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அங்க ஒரு நாட்டு. பட் அதை கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அந்த லவ் அவங்களுக்குள்ள எப்படி நேச்சுரலா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத காமிச்சிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கும் அந்த லவ் சேரணும், அது பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரிலேட் ஆகும். பட் ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிரான்ஸ்லேட் ஆனதுனால நம்மளுக்கு அந்த லவ் மேல ஒரு பெருசா இம்ப்ரெஷனே வரமாட்டேங்குது. இவங்க சேரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இந்த படத்தை ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு தான் ப்ரொபகண்டா பண்ணாங்க. இது ஆக்சுவலா ரோம்காம் கிடையாது. இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ரொமான்டிக் காமெடி மூவில என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காமெடி சீக்வன்ஸ் அந்த ரொமான்ஸுக்கான எபிசோட்ஸை ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இந்த படத்துல இந்த காமெடி ட்ராக்குங்கிறது பேரலா வர மாதிரி இருக்கு. ரொமான்டிக் காமெடி மூவி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காதலா காதலா இல்ல தீயா வேலை செய்யணும் குமார், இந்த மாதிரியான படங்கள் பாத்தீங்கன்னா அதுல வர காமெடி போர்ஷன்ஸே அந்த ரொமான்ஸ் எபிசோட ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கும் அந்த மொத்த கதையுமே நகர்த்துறதுக்கு யூஸ் ஆகும். ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரொமான்ஸ் போர்ஷன் கொஞ்சம் சீரியஸான நோட்ல போயிட்டு இருக்கு. பட் அந்த ப்ராப்ளமை அந்த ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்டயோ இல்ல அவர் ஃப்ரெண்டோட அப்பா கிட்டயோ ஷேர் பண்றப்போ அவங்க ரியாக்ட் பண்ற விதம், அது மூலமா நடக்கிற சீக்வன்ஸை தான் காமெடியா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த காமெடி ட்ராக் பேரலா போறதுனால நம்மளுக்கு இது ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது. பட் இது ஒரு ஃபேண்டசி காமெடி மூவியா தான் பார்க்க தோணுது. அதுக்காக காமெடி சரியில்லையா அப்படின்னா, காமெடி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. விடிவி கணேஷும் ஆர்ஜே விஜயும் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு ஜிம் எபிசோடு வரும், அதெல்லாம் பயங்கர ஹிலாரியஸா இருக்கும். ஆனா அந்த காமெடிலாம் நம்மளுக்கு பாக்குறப்பவே பேக் ஆஃப் த மைண்ட்ல என்ன தோணும் அப்படின்னா, இதெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு சிரிப்பு வருது, பட் ஆனா இதுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்லையே, எங்கேயோ டிவேட் ஆகி போற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஒரு சின்ன விஷயமா எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்துல வர சில எபிசோட்ஸ் எனக்கு ஏற்கனவே பார்த்த படங்களை ஞாபகப்படுத்துச்சு. உதாரணத்துக்கு இந்த படத்தோட கோர் இருக்குல்ல, கோர் மூலமா வர அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அவருக்கோட லவ் ரிலேஷன்ஷிப்ல வர ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இல்ல அவர் ஃபேமிலியிலேயே நடக்கிற ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த படங்களை நினைவுபடுத்துது. லைக் ஆஹா, இல்லைனா அழகிய தமிழ் மகன், இந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகப்படுத்துறப்போ நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்த விஷயமாவே இருக்கே தவிர புதுசா ஃபீல் ஆகல. இந்த படத்தை ஒரு நியூ ஏஜ் ரொமான்ஸ் மூவியா தான் எடுக்கணும்னு நினைச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே ஜஸ்டிஃபை ஆகுது. ஏன்னா பார்க்குற ஃப்ரேம் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் யூத்ஃபுல்லாகவும் இருக்கு. அவங்க யூஸ் பண்ற விஷயங்கள், அந்த காஸ்டியூம்ஸு, அந்த கலர் பேலட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் கூட சால்சா டான்ஸ் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை சால்சா காம்படிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு கைட் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயங்கர யூத்ஃபுல்லாகவும் ட்ரெண்டியாகவும் இருக்கு. ஆனால் இந்த கேரக்டரைசேஷனும் அதுக்கு உண்டான ஸ்டேஜிங்கும் பழைய விஷயங்களே ஞாபகப்படுத்துறதுனால இது ஒரு 100% நியூ ஏஜ் ஃபிலிமா தோணுதா அப்படின்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். பொதுவா இந்த மாதிரியான நியூ ஏஜ் ரொமான்ஸ் மூவி எடுக்கிறப்போ சில ஃபார்மேட் வச்சிருப்பாங்க. அதாவது இதுக்குன்னு சில லவ் தீம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, லவ் சாங்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹிட் ஆயிருக்கும். ஸோ தட் படம் பார்க்குறப்போ அந்த ஆடியன்ஸுக்கு அந்த தீம் வரப்பையோ இல்லை அந்த லவ் சாங் வரப்பையோ அந்த எபிசோடு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மியூசிக் மூலமா அதை என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ண வைக்கும். ஆனா இந்த படத்துல ஜென் மார்ட்டினோட பிஜிஎம் நல்லா இருக்கு, பட் கேட்சியா எந்த சாங்ஸும் இல்லை, அதே மாதிரி லவ் தீம்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு நினைச்ச மாதிரி அதை ரிலேட் ஆக முடியல.
அதனாலேயே இது கொஞ்சம் அப்பப்போ டிராப் ஆகுது படம் பார்க்குறப்போ. இவங்க இந்த படத்தை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமா கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காங்கன்னு கிளீனா தெரியுது. ஏன்னா இந்த லவ் எபிசோட்ஸா இருக்கட்டும், அதை சுத்தி நடக்கிற இந்த காமெடி எபிசோட்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு படம் பார்க்குறப்போ. மேபி இந்த படத்தை வந்து மற்ற ஃபார்மேட் மாதிரி இல்லாம இந்த ஃபார்மேட் எல்லாம் உடைச்சு ஒரு 1.25 மணி நேரம் படம், இல்லை 2 மணி நேரம் படம் தான் அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா இது ஒரு இன்னும் சிறப்பான ஒரு படமா, சிறப்பான ஒரு ரொமான்டிக் காமெடி படமாவே வந்திருக்கும். பொதுவா இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் நடக்கிற பேச்சு போட்டியில, அதுவும் இந்த இங்கிலீஷ் எலக்யூஷன்ல வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கிஸ் அப்படின்னா கீப் இட் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்னு அர்த்தம். ஸோ அந்த கிஸ்ஸை இந்த கிஸ்ல மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிஸ் இன்னும் ஒரு அழுத்தமான கிஸ்ஸா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா, வர படங்கள் எல்லாமே வந்து ஒரே சண்டை, கத்தி, துப்பாக்கி, ரத்தம் இப்படியே இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃபீல் குட் படம் பார்க்கணும், ஒரு பிரீஸியான ஒரு ரொமான்டிக் படம் பார்க்கணும், அதுல கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட் இருந்தாலும் ஓகே, காமெடி பேரல் ட்ராக்கா இருந்தாலும் ஓகே, எனக்கு அங்கங்க டிராப் ஆகிறதுலாம் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் போய் பாருங்க. இந்த படம் பார்த்துட்டு நான் என்ன சொன்னனோ அதே தான் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.